ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியில் வர்றதுக்கு ஒரு 10:30 மணி இருக்கும். கொஞ்சம் பேருக்கு ப்ரைஸ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அந்த அங்கே சாப்பிட்ட குப்பைங்க இது மட்டும் எடுக்காமல் இருந்துச்சு. அதெல்லாம் பிள்ளைங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது மட்டும் செய்யாமல் இருந்துச்சு. அது மேம்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா 10:30 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். ரொம்ப மற்றவங்களாம் பக்கத்தில் உள்ளவங்க ஓகே, நம்ம லாங்க்கு போகணுன்றதுக்காக சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா வண்டியில் தான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க லேட் ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களும் கால் பண்ணதுக்கும் நாங்கள் போகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு கீழே. அப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா ஓட்டு முடிஞ்சு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏரியாலாம் சேஃப் இருக்கா இல்லையான்னு இப்போயும் பொம்பளை பிள்ளைங்க வேறு கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு பயம் இருந்துச்சு எனக்கு. ஹஸ்பண்ட் வந்தனால அல்ஹம்துலில்லாஹ் கூட்டிகிட்டு வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டோம். ஒரு 10:45 வந்தாச்சு காலவர் அங்கேருந்து வர்றதுக்கு. அப்புறம் 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் படுக்கிறதுக்கு ஆயிடுச்சு. மறுநாள் ஒரே ஃபீவர் என் மகளுக்கு. ரொம்ப டயர்டாகிடுச்சு அவளுக்கு. எனக்குமே உடம்பு முடியல. ஏன்னா அந்த தலை என்னன்னு தெரில, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. மேலே பக்கத்தில் இருக்கிற ரூம்லாம் குளுகுளுன்னு இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இப்போ புதுசாக கட்டினதா என்னன்னு தெரில, அது இப்போ தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அது பயங்கர வெப்பு, சுத்தர இருக்கவே முடியல அந்த இடத்துல. எனக்கு தலையில் நீர் வச்சு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. எனக்கும் ஹீட் ஆகி உடம்புலாம் வேறு அலர்ஜி மாதிரி அள்ளி போட்டுருச்சு எனக்கு, தடுப்பாக. 4 நாள் லீவ் விடுறாங்கன்னு ஹாப்பியாக இருந்தோம். கடைசியில் பார்த்தா உடனே மெசேஜ் போட்டிருக்காங்க. ஒரு நாள் என் மகளுக்கு லீவ் ஆயிடுச்சு. பார்க்காதனால மெசேஜை பார்க்கவே இல்லை, என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு. பேரண்ட்ஸ் குரூப்புன்னு இருக்குது, அதுலேயும் போட்டு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறமே அங்கே பள்ளிவாசல் பக்கத்தில் அதாவது கண்ணாடி கடை வச்சுட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. தூரத்து சொந்தமும் கூட, அம்மா வகையில். அவங்கள அத்தான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க அம்மாவும் எங்கள் நன்னியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க, வீடை விற்றுட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு எனக்கு அந்த 1 மணி ஆஃப் டே விட்றாங்களா போய் கூப்பிட்றதுக்கு போகிறனால ரொம்ப வெயிலாக இருக்குன்னு மோர் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் வேணான்னு அவ்வளோ சொன்னேன், கம்பல் பண்ணி கொடுத்தாங்க. அது குடித்ததுலேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசவே முடியல. அதான் 3 நாள் வீடியோஸே